முதல்வரின் மருத்துவ காப்பீடு தொகை ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் உயர்வு. 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதம் 75,000 ரூபாய் வாகனப்படியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படும் என்ற முதலமைச்சரின் விஜயின் அறிவிப்புக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வரவேற்பு. இடைத்தேர்தலில் சிலருக்கு நல்லது நடக்கட்டும் என முதலமைச்சர் கூறிய நிலையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் வரை விஜய் அமைதியாக இருக்க வேண்டும் என்று பேட்டி. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளவில்லை என கூறி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து 5 நாட்கள் ஆகியும் சபாநாயகர் எடுத்துக் கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. சவுதி அரேபியாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை தேவை என வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக மீனவர் பிரச்சனையை விட வேறு எதுவும் முக்கிய பிரச்சனை இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி காட்டம். திமுக ஆட்சியில் ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கு மீண்டும் வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் என் ஆனந்த் குற்றச்சாட்டு. தேவைப்பட்டால் பட்டியலை வழங்கும் தயார் என அறிவிப்பு. ஜல்லி எம்சான் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கட்டுமான பொருட்கள் விலை குறைப்பு குறித்து கனிம வளத்துறை மானிய கோரிக்கை அன்று வெளியிடப்படும் என அமைச்சர் பிரபு அறிவிப்பு. சர்க்கார் பட போஸ்டரை கிழித்ததால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். நீங்கள் ஆட்சியை இழந்தீர்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆனந்த் உணர்ச்சி பொங்க பேச்சு. டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடிக்கு தயாராக வரும் நிலையில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மேட்டூர் அணை திறப்பு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பதிவு. சட்டசபையில் எதிர்க்கட்சியினர் எப்படி அநாகரிகமாக செயல்படுகிறார்கள் என்பதை நேரலையில் காட்ட வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் கோரிக்கை. யாரையும் தரம் தாழ்ந்து பேசவில்லை, நேரலையில் மக்கள் பார்த்துக் கொள்ளட்டும் என முன்னாள் அமைச்சர் KN நேரு பதில். சட்டமன்றத்தில் வாடா போடா என்கிறார்கள், அடிக்க பாய்கிறார்கள். திமுக எம்எல்ஏக்கள் மீது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைப்பதுடன் வெளிநாடுகளைப் போல கூவம் நதிகளை புதுப்பிக்க வேண்டும். சட்டமன்ற வளாகத்தில் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. ஏற்கனவே கார் வைத்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதற்காக புதிய கார்? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு குறித்து பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அருணா ஜெகதீசன் அறிக்கை ஏற்கப்பட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி. இழப்பீடு விவரம், அரசு வேலை வழங்கப்பட்ட விவரம், அரசு அதிகாரிகள் மீதான துறை சார்ந்த நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் தமிழக அரசுக்கு உத்தரவு. மின் வாரியத்தில் அலுமினிய மின் கம்பிகள் கொள்முதலில் முறைகேடு புகாரை அடுத்து தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. இதில் டெண்டர் தொடர்பான முக்கிய ஆவணங்கள், கணினி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களின் ஆதாரங்கள் சிக்கியதாக தகவல்.
தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதை உறுதி செய்ய கோரிய வழக்கு தள்ளுபடி. அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கும் என தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நாளை நடக்கும் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைவராகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் துணைத் தலைவராகவும் அறிவிப்பு. இரண்டு நாட்கள் பயணமாக சென்னை வருகை தந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கோவளத்தில் நாளை நடைபெறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார். கும்மிடிப்பூண்டி முதல் கூடூர் வரை 3வது மற்றும் 4வது ரயில்வே வழித்தடங்கள் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2229 கோடியில் புதிய வழித்தடங்கள் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,15,200க்கு விற்பனை. மீண்டும் தங்க விலை அதிகரித்து வருவதால் நடுத்தர மக்கள் கலக்கம்.